السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العلي العظيم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலகில் வாழுகிற முஃமினான பெருமக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஜும்ஆவுடைய பயானில ஹஜ்ரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவம் ஒன்றை நாம் பார்த்தோம். அதன் பாதியை நிறைவு செய்தோம். அதன் தொடர் மீதத்தை இந்த வாரம் ஜும்ஆவில் நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். வரலாற்றினுடைய சம்பவங்கள் திருக்குர்ஆனில் ஏராளமாக சொல்லப்படுகிறது. முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அவர்களின் சமூக மக்கள், அவர்களின் நிலைகளை பற்றியெல்லாம் திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் பேசுகிறது. காரணம், நாம் படிப்பினை பெற வேண்டும், அவர்களின் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான். அது அடிப்படையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுகளை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பேசுவான். அப்படி ஒரு இடத்திலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷரீஅத் கொடுக்கப்பட்டவர்கள். தௌராத் என்கிற மிக பெரும் வேதத்தை அதுவரையும் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத, எந்த தூதருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷரீஅத் கொடுக்கப்பட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் அடக்கூடிய அளவு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் எழுந்து, உலகத்தில் உங்களை விட சிறந்த ஒருவர், அறிவாளி ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வால் வேதம் கொடுக்கப்பட்டவன், உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 முக்கியமான நபிமார்களிலே ஒருவர், அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்ட நான் தான் சிறந்தவனாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்திலே என்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்கிற வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்தான் மிகச் சிறந்தவன்,
அல்லாஹ்தான் அனைத்தையும் அறிந்தவன் என்கிற வார்த்தையை சொல்லாமல் விட்டு விட்டார்கள். உடனே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். மூசாவே, உம்மைவிட சிறந்தவர், ஞானம் பெற்றவர் என்னுடைய அடியார் ஒருவர் இருக்கிறார். 2 கடல்கள் சந்திக்கிற இடத்திலே அவர் இருப்பார் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நோக்கி பயணப்பட்டார்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தொடர்படியாக இந்த ஆயத்துக்களை, வரலாற்றினுடைய வசனங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அடையாளம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதரை பார்த்து விட்டார்கள். அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே, நீங்கள் பனி இஸ்ரவேலர்களினுடைய நபி மூசா தானே, இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று கேட்க, அல்லாஹ் உங்களிடத்திலே சில பாடங்களை கற்பிப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக, அதை நான் கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் என்னை இங்கே வர சொன்னான் என்று சொல்கிற பொழுது, நீங்கள் தானே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஷரியத் கொடுக்கப்பட்டவர்களாச்சே, உங்களுக்கு அதுவே போதுமானதே என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், எனக்கு தெரியாத சில ஞானங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதாக அந்த ஞானங்களை தெரிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்படியா, நீங்கள் என்னிடத்திலே எந்த கேள்வியும் கேட்காமல் என்னோடு பயணம் செய்வதற்கு தயாராக இருந்தால் உங்களை நான் அழைத்து செல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று சொன்னார்கள். நீங்கள் பொறுமை கொள்ள மாட்டீர்கள், உங்களுக்கு பொறுமை பத்தாது, அதனால உங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது, உங்களுடைய குணாதிசயம் வேறு, என்னுடைய குணாதிசயம் வேறு என்று அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் சொன்னார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா காலங்களிலும் இருப்பார்கள். அவர்கள் நபியும் அல்ல, அல்லாஹ்விடத்தில் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய நேசராக எல்லா காலங்களிலும் வாழக்கூடியவர்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. சம்பவங்களை அல்லாஹ் தொடர்படியாக சொல்கிறான். ஒரு மரக்கப்பலிலே ஏறுகிறார்கள். அந்த கப்பலிலே ஒரு ஓட்டையை போட்டு அந்த கப்பலை சற்று பழுதாக்குகிறார்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த கப்பல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் முழுகணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஓட்ட போட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அல்லவா, நீங்கள் இடத்திலே கேள்விகள் கேட்க கூடாது, நான் எது செய்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், நானாக பதில் சொல்கிற வரை என்னிடத்தில் நீங்கள் விசாரணை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். மறுபடியும் போனாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு சிறுவனை கொன்று விட்டார்கள். அதற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டு, ஒரு பச்சை குழந்தையை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே, இவ்வளவு பெரிய பாவ காரியத்தை செய்து விட்டீர்களே என்று கேள்வி கேட்டார்கள். மறுபடியும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த கேள்வியும் கேட்காமல் என்னோடு வருவதாக இருந்தால் நீங்கள் என்னை பின்தொடருங்கள், இல்லை என்று சொன்னால் நாம் பிரிந்து விடலாம் என்று சொன்னார்கள். சரி, நான் அடுத்த தடவை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தோடு பயணம் செய்கிறார்கள். ஒரு ஊருக்கு இறங்குகிறார்கள். அந்த ஊரிலே அந்த மக்களிடத்திலே விருந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு உணவு கொடுங்கள் என்று விருந்து கேட்கிறார்கள். மக்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள், யாரும் விருந்து கொடுக்கல. அப்போ வரக்கூடிய சமயத்தில் ஒரு செவிறு சாய்ந்து கொண்டிருக்கிறது. கீழே விழக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த செவிட்டை நேராக வைத்து செப்பனிடுகிறார்கள். இப்படி எல்லாம் செய்து முடித்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஏன் நமக்கு விருந்து கொடுக்காத இந்த ஊர்வாசிகளுக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்யணுமா? அதுக்கு நீங்க ஒரு கூலி வாங்கி இருக்கலாம்ல, நம்முடைய தேவைக்கு அதை நாம் பயன்படுத்தி இருக்கலாமே என்று சொன்னார்கள். இப்பொழுது நாம் பிரிய இருக்கிறோம், நீங்கள் என்னிடத்திலே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எனவே என்ன காரணம் என்பதை 3 சம்பவங்களையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அம்மா ஸஃபீனத்து ஃபகானத் லிமஸாகீன يعملون في البحر فأردت أن أعيبها وكان وراءهم ملك يأخذ كل سفينة غصبا. முதலாக நாம் கடலில் பயணம் செய்தோம். அந்த கப்பலிலே நான் ஒரு ஓட்டையை போட்டு அதை பழுதாக்கினேன். நீங்கள் கேட்டீர்கள், ஏன் நன்றாக இருக்கக்கூடிய கப்பலை நீங்கள் பழுதாக்கினீர்கள் என்று. எல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்த, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை
வெளிப்படையில் பார்க்கிற பொழுது அது தவறாக இருக்கும். ஆனால் அதனுடைய அந்தரங்கங்களை, அதனுடைய உள் விஷயங்களை கவனித்து பார்க்கிற பொழுது அதிலே சில நலவான விஷயங்களும் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான் என்று சொன்னார்கள். அந்த கப்பலை நான் ஏன் பழுதாக்கினேன் தெரியுமா? நாம் எந்த ஊருக்கு செல்ல இருக்கிறோமோ அந்த கரையோரத்திலே ஒரு சிற்றரசன் இருக்கிறான். அவன் நன்றாக இருக்கக்கூடிய எந்த பழுதும் இல்லாத கப்பலை அவன் அபகரித்து வைத்துக் கொள்வான், பிடிச்சுக்குவான். அந்த கப்பலுக்கு உரிமையாளர்கள் ஏழை மிஸ்கீன்கள், தேவையுடையவர்கள். அதனால சற்று பழுதாக்கினேன், அந்த பழுதான கப்பலை அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். எனவே இந்த மிஸ்கீன்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று அல்லாஹ் எனக்கு இதை அறிவித்துக் கொடுத்தான், நான் செய்தேன். இரண்டாவது, அம்மல் குலாம் ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபஹஷினா யுரிகஹுமா துக்யானா வ குஃப்ரா. ஒரு சிறுவனை நான் கொலை செய்தேன். வெளிப்படையிலே ஷரியத்துடைய பார்வையிலே பார்க்கிற பொழுது கொலை செய்வது, அதுவும் பச்சம் குழந்தையை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதாக நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் அல்லாஹ் அவனுடைய பிற்காலத்தினுடைய வாழ்க்கையுடைய நிலையை குறித்து அல்லாஹ் எனக்கு அறிவித்துக் கொடுத்தான். என்ன வாழ்க்கை? அவனுடைய பெற்றோர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய முஃமின்களாக இருக்கிறார்கள். இவன் பருவயதை அடைகிற பொழுது, வாலிபத்தை கடக்கிற பொழுது அந்த பெற்றோரை நோவினை செய்வான். அந்த பெற்றோர்களை இஸ்லாத்தை விட்டும் குஃப்ரின் பக்கம் அவன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக மோசமான ஒரு குழந்தை. எனவே இந்த குழந்தையை நான் கொலை செய்ய வேண்டும் என்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் எனக்கு அறிவித்துக் கொடுத்தார். இதற்கு பகரமாக இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு நல்ல குழந்தையை கொடுக்கவும் இருக்கிறார். எனவே நான் கொலை செய்தேன். மூன்றாவது, வஅம்மல் ஜிதார் ஃபகான லிகுலாமைனி யதீமைன் ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تأويل ما لم تستطع عليه صبرا. ஒரு ஊருக்கு நாங்கள் போனோம். அந்த ஊரில் எந்த மக்களும் உணவளிக்கவில்லை, விருந்து கொடுக்கவில்லை. சாய்ந்து கொண்டிருந்த அந்த செவிட்டை நேராக வைத்து அதை நீங்கள் செப்பிட்டீர்கள். அதற்கு எந்த ஒரு கூலியும் கேட்கவில்லை என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு யத்தீமான, தந்தையற்ற 2 குழந்தைகளுக்கு சொந்தமான அந்த சுவற்றிற்கு கீழே, அவர்களுடைய இடத்துக்கு கீழே அவருடைய சாலிகான தந்தை அவர் மரணிக்கிற பொழுது ஒரு புதையலை அந்த செவற்றிற்கு கீழே உள்ள பூமியிலே புதைத்து விட்டார். பிறகு என்னுடைய மக்கள் வயதை கடக்கிற பொழுது அந்த பூமியிலே அந்த புதையலை எடுத்து அவர்கள் பயனடைந்து கொள்வார்கள் என்கிற நல்ல நோக்கத்திலே அந்த செவற்றை அவர்கள் அதற்கு கீழே ஒரு புதையலை போட்டார்கள். செவரு சாயிர மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல அந்த செவரு கீழே விழுந்துரும். அப்படி விழுந்துட்டா கீழே இருக்கக்கூடிய புதையல் வேறு யாராவது மக்களுடைய கையில சென்று விடுமோ என்கிற அச்சத்திலே அல்லாஹ் எனக்கு இந்த கட்டளை இட்டான், நான் அதை செய்து முடித்தேன் என்று சொன்னார்கள். வெளிப்படையில் பார்க்கிற பொழுது ஷரியத்துடைய பார்வையிலே சில விஷயங்கள் தவறாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவிப்பிலே அல்லாஹ் தன்னுடைய நெருக்கமான, தன்னுடைய நேசர்களுக்கு, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சில நல்லடியார்களுக்கு சில விஷயங்களை அறிவித்துக் கொடுப்பான். அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகவும் நாம் பாடங்களை கட்டி தெரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார். வெளிப்படையில் பார்த்து எந்த விஷயங்களையும் நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள் என்கிற பாடத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இன்னொன்று, நம்மை விடவும் சிறந்த மனிதரை, சிறந்த அறிவாற்றல் படைத்தவரை, சிறந்த ஞானம் மிக்கவரை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருப்பான் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அவர் நபியாக இருந்தாலும் சரி, ஷரியத்து கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, நம்மை விட அல்லாஹ் யாராவது ஒருவரை உயர்ந்தவர்களாக வைத்திருப்பான்
என்பதை உணர்த்துவதற்காகவும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்தார். அங்கேக்குரிய மேன்மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஷரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வை எப்படி நாம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த இல்மையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது கலீஃபா, இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர், எந்த உமர் பெருமானாரை கொலை செய்வேன் என்கிற எண்ணத்தில் பெருமானாரை கொலை செய்வதற்காக வாளை உருவி கொண்டு வந்தாரோ அந்த உமரை கொண்டு அல்லாஹ் இந்த தீனை பாதுகாத்தார். அந்த உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைய சட்டங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தைகளை வஹியாக அல்லாஹ் இறக்கினார். நிறைய சட்டங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாயில சொல்லுவாங்க. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து அல்லாஹ் இதை சட்டமாக ஏற்றி விட்டான் என்று சொல்லுவார்கள். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதிலே மதீனாவிலே பெண்கள் எல்லாம் சுற்றி திரிந்திருந்தார்கள். ஒரு ஹிஜாப் இல்லை, வீட்டிலே அடங்கி உட்கார வேண்டும் என்கிற அந்த பழக்கம் இல்லை. ஆண்களை போன்று பெண்களும் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவுடைய மக்கள் மக்காவில் எல்லோரும் அடங்கி இருப்பார்கள், பயந்து இருப்பாங்க, ஆண்களுக்கு பயம். மதீனாவில பெண்கள் எல்லாம் தைரியமாக சுற்றி கொண்டிருக்கிறார்களே, இது சரியான முறை இல்லையே என்று பெருமானாரிடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியத் என்கிற மடமை காலத்திலே நீங்கள் சுற்றி திரிந்ததை போல பெண்களை நீங்கள் சுற்றி திரிய வேண்டாம், நீங்கள் இல்லங்களிலே அடங்கி இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறக்கப்பட்டது. பத்ருடைய கைதிகளை கொலை செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே சற்று பணங்களை வாங்கிக் கொண்டு அல்லது கல்வியை கற்றுக் கொடுக்க சொல்லி அவர்களை விடுதலை செய்தார்கள். ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ் பிறகு அறிவித்தான். பெருமானாரிடத்தில் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா, இவர்களை கொலை செய்ய வேண்டும். உமர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் குத்பாவிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே யா சாரியா ஜபல், யா சாரியா ஜபல் என்கிற வார்த்தையை சொல்கிறார்கள். எல்லாம் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். விளக்கம் கேட்ட போது சொன்னார்கள், சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்திற்கு ஒரு படையை அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது அதில் அவர்கள் அமீராக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவர்களுடைய வருகையை அறிந்து கொண்டார்கள். மலைக்கு மேலே ஏறி பெரும் பெரும் பாறைகளை கீழே போட்டு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே மலையின் ஒரு பகுதியில் ஏறி கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா சாரியா ஜபல், மலையின் மீது நீங்கள் ஏறுங்கள், எதிரிகள் உங்களை கொலை செய்ய இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை மதீனாவில் இருந்து சொல்லிருக்கிறார்கள். அது சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு போன் இருக்கிறது, இன்றைக்கு எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் இருக்கிறது. இங்க நம்ம பேசணும்னா வெளிநாடுகளுக்கு கேட்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எந்த போன் இருந்துச்சு, எந்த நவீன கருவிகள் இருந்தது? அல்லாஹ் அதை கேட்க வைத்தான், அல்லாஹ் அந்த ஆட்களை கொடுத்தான். அதுதான் அல்லாஹ்வோடு தன்னை நெருக்கம் கொண்டவர்கள், அல்லாஹ்வோடு தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு அவர்கள் கேட்கிற செவியாகவும் அவர்கள் பார்க்கிற பார்வையாகவும் அவர்கள் சிந்திக்கிற ஆற்றலாகவும் எல்லாமுமாகவும் அல்லாஹ் அவர் இடத்தில் ஆகிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வோடு நாம் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ, எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அந்த பாவ காரியங்களை நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும்.
மூன்றாவது சுன்னத்தான நபிலான இபாதத்துகளை வணக்கங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். நபில்களும் சுன்னத்துகளின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமானால் சஹாபாக்களை போல் நாமும் ஆக முடியும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களை போல் நாமும் ஆக முடியும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, பாவ காரியங்களை எல்லாம் அகற்றி நாம் பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நற்பெயர்களை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக.